40 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் உயிர் பெற போற ஒரு ரயில் பாதை அதுல டிராவல் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போற ட்ரெயின் 16175 த நியூ தாம்பரம் வேளாங்கண்ணி கம்பன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல நிக்குது. வாங்க உள்ள போயிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். வண்டி தாம்பரத்துல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகுது. ஆனா இன்னும் போர்டை பாருங்க, காரைக்கால்னே வச்சிருக்காங்க. வேளாங்கண்ணி விரைவு வண்டியோடைய 3rd AC கோச். இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறதுக்கு 600 rupees ஃபேர் ஆகுது. பேசஞ்சர்ஸ் இன்னும் யாரும் வரல, நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. வண்டி ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி போகுது, ரொம்ப நாள் கழிச்சு. செகண்ட் ஏசியும் அருமையாக நல்ல சில்லுன்னு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறதுக்கு 845 rupees ஃபேர் ஆகுது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜேர்னி. இந்த ட்ரெயினில் நாம் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பரில் 62 நம்பர் சீட்டு சைடு அப்பர் கிடச்சிருக்கு. இதில் நாம் தாம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறதுக்கு 230 rupees ஃபேர் ஆகுது. அப்பா பாருங்க, வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸுக்கு ஜென்ரல் கோச்சுக்கு என்ன கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறதுக்கு 125 rupees ஃபேர் ஆகுது. உள்ளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பா இவ்வளோ பேர் உள்ள அப்படியே அடைச்சிக்கிட்டே ஏறாங்க பாருங்க. வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸை வேளாங்கண்ணி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ஈரோடு ஷெட்டோடைய பேக் 4 WAP4. Attention to passengers, train number 16175, Tambaram Velanganni Express will leave shortly from platform number 8. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 5 ஜென்ரல் கோச், 13 ஸ்லீப்பர் கோச், 2 3rd AC, 1 2nd AC இருக்கு. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். பிரேக் உள்ள வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெயினை புது ரூட்ல விடும்போது LSBயா சேர்த்து கன்வர்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டுத்தையுமே ஜம்முன்னு கவர் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே செய்யல. இருந்தாலும் இந்த ட்ரெயினை இன்னைக்கு அதிரடியா எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். வாங்க. Is 31 kilometer டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே 5 minutes டிலேவா வந்திருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்கு. 324 கிலோமீட்டரை இந்த ட்ரெயின் 7 hours கவர் பண்ணுது. மொத்தம் 13 ஸ்டாப்பிங் இருக்கு. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து நைட்டு 9:30 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30 AM வேளாங்கண்ணி போய் சேருது. It is expected to arrive here at 23:28 minutes. சிக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் ML MR. இங்கே 12 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்கு.
சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பிறகு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் புது ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை தான் நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேல்மருவத்தூரில் நம்ம ட்ரெயினுக்கு பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே தாம்பரத்துலேயே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் கட்டிங்காக சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கிட்ட ஸ்டாப்பிங் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவர் பண்ணுறது. இப்போ வாங்க, திண்டிவனம் வந்துருச்சு, திண்டிவனத்தை பார்க்கலாம். $96 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. வர வழியில் ஃபுல்லாகவே ட்ராக் ஒர்க்ஸ் நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிலேவாக இருக்கும். இந்த வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸுக்கு செம்ம டிமாண்டு. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக இது மே மாதம், ஸ்கூல் எல்லாமே லீவு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஊருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ வண்டி ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இந்த வண்டியில் 13 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணேன். அப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு சைடு அப்பறம் தான் கிடச்சிது. நம்ம ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூம், டாய்லெட் கமாடிட்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் செம்ம க்ளீனாக இருக்குது. வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒன் 133 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் BM. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. விழுப்புரம் வந்த பிறகு நம்ம ட்ரெயினுக்கு வாட்டரிங் பண்ணிட்டாங்க. ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. காரைக்காலிருந்து பேரளம் இருக்கும் 1898லேயே மீட்டர் காஜில் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூட் 87 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் 1987ல் போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் எல்லா ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு 24 இயர்ஸாக காரைக்காலுக்கு ரயில் லிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா 2011ல் நாகூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் 10.5 கிலோமீட்டர்ஸ்க்கு புது ரூட்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் காரைக்காலுக்கு புது ரயில் லிங்க் கிடச்சிது. இப்போ அந்த பழைய பேரளம் காரைக்கால் ரூட்டை தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் இப்போ நாம் முதலாக ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ட்ரெயினை சூப்பராக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். விழுப்புரத்துக்கு பிறகு நமக்கு கடலூர் போர்ட் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து மெயின் லைன் வழியாக போக போகிறோம். ஒன் 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CUPJ. இங்கே 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. கடலூர் போர்ட்டில் நமக்கு ஆப்போசிட்டில் உழவன் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். வாங்க போய் கிராசிங்கை பார்க்கலாம்.
இப்போ திரும்பவும் ஆலப்பாக்கத்தில் ஆப்போசிட்டில் வர நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக ஓரம் கட்டியிருக்காங்க. வாங்க அவனையும் பார்த்துடலாம். ஆப்போசிட்டில் வந்த கம்பனுக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல். லோகோலாம் சும்மா பூ அலங்காரத்தோடு அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அன்டைமில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CDM. இங்கே 43 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஏன் லேட்டுன்னு தெரியல, அங்கங்கே கிராசிங்கு அது இது எல்லாமே சிங்கிள் லைன் செக்ஷன். ஸோ ஃபுல்லாக லேட் ஆகிட்டு இருக்கு. சிதம்பரத்தில் இருந்து என்னென்ன கோவில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எத்தனை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லிஸ்ட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். கம்பனுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை பேசஞ்சர் கூடயும், காரைக்கால் மயிலாடுதுறை பேசஞ்சர் கூடயும், காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கூடயும், எர்ணாகுளம் கோட்டயம் பேசஞ்சர் கூடயும் ரேக் ஷேரிங் பண்ணிக்குது. மொத்தமாக 4 ரேக் இருக்குது. இந்த ட்ரெயினை சென்னை எக்மோரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் வேளாங்கண்ணியில் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SY. இங்கே 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இந்த ட்ரெயின் புது ரூட்டில் போகிறதுனால திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக இனி கம்பன் எக்ஸ்பிரஸ் அந்த ரூட் வழியாக போக போகிறது கிடையாது. அதே போல் அவங்களுக்கு சென்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெயினும் இதனால் கட் ஆகிடுது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் MV. இங்கே வெறும் 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இப்போ நம்ம மெயின் லைனில் இருந்து பிரான்ச் லைனுக்கு போக போகிறோம். பிரான்ச் லைன்லேருந்து இன்னொரு பிரான்ச் லைனில் புது பிரான்ச் லைனில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினுடைய புது ரூட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான புனித தலத்தை இந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணுது. அதனால் இந்த புதிய பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஹார்மனி ரூட், அதாவது மத நல்லிணக்கண ரயில் பாதை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 33 நிமிடம் வந்து சேர வேண்டிய வண்டி எண் 1 மயிலாடுதுறைக்கு பிறகு உடனே பேரளத்தையே பார்த்துடலாம். இடையில எங்கேயும் ஸ்டேஷன் இருக்காது.
272 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பேரளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் PEM. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இங்கிருந்து தான் நம்மளுக்கு நம்மளுடைய காரைக்கால் ரூட்டு பிரிய போகுது. இப்போ நம்ம இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து காரைக்கால் புது ரூட் வழியாக போக போகிறோம். பேரளம் ஜங்ஷனில் வடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பழைய ரூட்டில் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வடை நல்ல ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமா இங்கே வடை. அதுக்கு சட்னி ஒன்று கொடுப்பாங்களாம், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குமா. இப்போ காரைக்கால் போகிறதுக்கு ரூட்டு, நேரம், காசு எல்லாமே கம்மியாயிடும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வண்டி பழைய ரூட்டில் போகும்போது திருவாரூரில் ரேக் ரிவர்சல் இருக்கும். ஆனால் இப்போது எந்த ரேக் ரிவர்சலும் கிடையாது. ஏன்னா பேரளத்துலேருந்து ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் போன பிறகு அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தால் நேராக வேளாங்கண்ணி. ஸோ சிங்கிள் லோக்கோலேயே வண்டி போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது டே டைம் வியூ. பேரளம் ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் இருக்கிறோம் புது ரூட் வழியாக. பாருங்கள் எவ்வளோ ஒரு டீப்பான கர்வ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த ரூட்ல 40 வருஷமா கேட்காத ரயில் சவுண்டு இப்ப திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பேரளம் ஜங்ஷன்ல இருந்து காரைக்கால் வரைக்கும் போற இந்த புது ரூட் பார்த்தீங்கன்னா 23.55 கிலோமீட்டர் லென்த். மொத்தமாக ஒரு பெரிய பிரிட்ஜு, 77 சின்ன பிரிட்ஜ் இருக்கு, 21 லிமிடெட் யூசேஜ் சப்வே இருக்கு. அதே போல இந்த செக்ஷன்ல மொத்தமாக 6 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு புதுச்சேரி. 288 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருநள்ளாறு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TXR. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இனி சென்னையிலேருந்து திருநள்ளாருக்கு டேரெக்டாக ட்ரெயினே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோவில் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சென்னையிலேருந்து திருநள்ளாறு அண்ட் காரைக்கால் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் ஃபேர் பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் மட்டும்தான் ஆகுது. ஸோ ஜம்முன்னு இனி நீங்கள் ட்ரெயின்லேயே வந்துடுங்க. இந்த புது ரூட் போட்டதுனால ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலுக்கு போகிற தூரம் 42 கிலோமீட்டர் கம்மியாகுது. இதுக்கு முன்னாடி பழைய ரூட்டில் பார்த்தீங்கன்னா 337 கிலோமீட்டர் ஆச்சு. ஆனால் இப்போது இந்த புதிய ரூட்டில் போகிறதுனால 295 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆகுது. டூ 95 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காரைக்கால் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு KIK. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. எப்போவுமே இந்த ட்ரெயின் கடைசியாக இங்கே வந்து நிற்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஷனை கடந்து போக போகுது. எப்பவும் போல் காரைக்காலுக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. இப்போ தான் ட்ரெயின் உள்ளே கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது.
இங்கே காரைக்காலில் இருந்து 6 வருஷத்துக்கு பிறகு காரைக்கால் திருச்சி பேசஞ்சரை ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாகூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் NCR. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இங்கேருந்து தர்கா கரெக்டாக 500 மீட்டரில் தான் இருக்குது. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாகப்பட்டினம் ரீச் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஹால்ட்டு. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வேளாங்கண்ணி போக போகிறோம். இப்போ நமக்கு கொஞ்சோண்டு ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ ஆன் டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோம். இன்னும் இந்த ட்ரெயினுடைய போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னே இருக்குது. ஆக்சுவலாக வண்டி வேளாங்கண்ணி வரைக்கும் போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பார்த்துட்டு காரைக்கால் வந்த உடனே வண்டி காரைக்காலே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆக்சுவலாக வண்டி வேளாங்கண்ணி போகிறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ போர்டை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில 10 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் இடையில எந்த இன்டர்மீடியட் ஹால்ட்டும் கிடையாது. ஸோ நேரம் நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிடலாம். ஸ்டார்ஸ் 324 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான வேளாங்கண்ணி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் VLNK. இங்கே நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷன்லேருந்து வேளாங்கண்ணி மாதா கோவில் ஜஸ்ட் ஒரே ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த பிளாக்ல பேரளம் காரைக்கால் செக்ஷன் புது ரூட்டை கவர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த பிளாக்ல எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இனி உங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு டைரக்டா ட்ரெயின் இருக்கு. ஸோ இதை ஜம்முன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ஸ் கம்பன் எக்ஸ்பிரஸ் பிளாக் எண்டுக்கு வந்துருச்சு. இதே போல சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.